நாங்கள் அனைவரும் இந்த கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழக அரசால் நடத்தப்பட்ட BT-BRT சொல்லுவாங்க. அதாவது BT-BRT முதல்ல என்ன நாங்க சொல்லிடுறோம், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்துற ஆசிரியர்கள் தான் நாங்க. BRTன்றது வந்து வட்டார வளமைய பயிற்றுனர்கள், ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கிற அந்த ஒரு போஸ்டிங். இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து தமிழக அரசு வந்து தேர்வு நடத்தினாங்க. இந்த தேர்வை வந்து நாங்க முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா 11 வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஆசிரியர் நியமனத்திற்காக ஒரு தேர்வே வந்து நடத்தினாங்க. கோரிக்கை வந்து ஆசிரியர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து உயர்த்தணும் அப்படின்னு. இதை வந்து நாங்க கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் காலமா இந்த கோரிக்கை நாங்க வச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானர்ல விட்டாங்க. எவ்வளவு விட்டாங்கன்னா 2222 வேக்கன்ட் தான் விட்டாங்க. நாங்க கேட்டோம், சார் இது வந்து 11 வருடத்துக்கு அப்புறம் இந்த தேர்வு நடத்துறதுனால வேக்கன்ட் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்படி கேட்டதுனால எங்க கோரிக்கையை வந்து ஏத்துக்கிட்டு ஒரு 970 வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனா அது ஒரு என்ன நடந்துச்சுன்னா, 970 வேக்கன்ட்டுமே பின்னடைவு பணியிடங்கள் சொல்ற பேக்லாக் வேகன்சி, அது அதிகபட்ச பணியிடங்கள் வந்து பேக்லாக் வேகன்சி. அப்ப இப்ப 3192ல ஒரு 2400 போஸ்டிங்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கரண்ட் வேகன்சி. மீது எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியாவும் நான் அவைலபிள் போஸ்டாவும் வித் ஹெல்டாவுமே இப்ப இருக்குது. அப்ப நாங்க நல்ல மார்க் எடுத்தாச்சு. ஒரு தேர்வு மட்டும் நாங்க எழுதல. நாங்க எல்லாருமே 2013, 2017, 2019, 2022 4 ஆண்டுகள்ல ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதணும். எங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, நீங்க தகுதி தேர்வை எழுதணும், எல்லாருமே வந்து நியமன தேர்வை எழுதணும், அப்பதான் நீங்க ஆசிரியர் ஆக முடியும்னு ஒரு ஜீவோவை போட்டாங்க. அதை நாங்க வரவேற்றோம். எங்களுக்கு வந்து தரமான ஆசிரியர்கள் சமுதாயத்துக்கு கிடைச்சா ஓகே தான். நான் ஒரு 2013 தான். ஆனா எனக்கு திறமை இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு, நான் இந்த எக்ஸாம்ல நிரூபிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கேன். ஆனா அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும் போது நல்ல மார்க் எடுத்துமே அந்த பணி வந்து ஆசிரியர் கனவுன்றது இன்னைக்கு மெய்ப்படுமா, அது கிடைக்குமான்ற ஒரு ஏக்கத்துல நாங்க வெளியில இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, சட்டமன்றத்தில் வந்து ஜனவரி வந்து 2026க்குள்ள 19,000 ஆசிரியர்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நாங்க நியமிக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க. அதை நாங்க ரொம்ப 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 வரவேற்கிறோம். அந்த காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குன்னு ஐயாவே சொல்லிட்டாங்க. அந்த பணியிடங்களை இப்ப நாங்க எக்ஸாம் எழுதிட்டு 1க்கு 3 எக்ஸாம் எழுதிட்டு 11 வருடத்திற்கு அப்புறம் நம்ம ஆசிரியர் ஆக மாட்டோமான்ற கனவோட காத்திருக்கிற எங்களுக்கு வந்து அந்த காலி பணியிடங்களை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க தான் கேட்கிறோம். நாங்க வந்து எக்ஸாம் எழுதாத ஒரு கேண்டிடேட்டோ இல்ல எங்களுக்கு தகுதி இல்லையோ கிடையாது. 1க்கு 3 எக்ஸாம் எழுதியாச்சு. இன்னும் எங்க திறமையை நாங்க எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. நாங்க பெண் ஆசிரியர்கள், நாங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடைக்கிற நேரத்துல என் பொண்ணு தூங்குற நேரத்துல நைட் ஸ்டடி பண்ணி படிக்கணும். ஆண் ஆசிரியர்கள் வந்து வாழ்வாதாரத்துல பின்தங்கியவங்க, கண்டிப்பா வேலைக்கு போயே ஆக வேணும். அது வந்து எந்த வேலை, ஆசிரியர் வேலை எல்லாம் கிடையாது, தினக்கூலி வேலை, கட்டட வேலை, கம்பி கட்டுற வேலை. எனக்கு நிறைய கால் வரும். நான் அவ்வளவு அழுதுருக்கேன். என்னோட சக ஆசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க, மேம் எனக்கு வந்து சம்பளம் வந்து இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வந்து சொன்னா கண்ணில் தனிதாங்க சார் வருது, ரத்தம் தான் வருது. அவங்க வந்து கிடைக்கிற சம்பளத்துக்கு அந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தணுமே அந்த வேலைக்கும் போயிட்டு இரவும் பகலமா படிச்சாங்க சார். எப்படியாச்சும் அந்த ஆசிரியர் ஆகிட்டா வாழ்வாதாரமும் மேம்படும், நம்ம ஒரு நல்ல ஆசிரியர்களா வந்து இருப்போம், அந்த கனவோட தான் படிச்சாங்க. ஆனா அந்த 11 வருடத்திற்கு அப்புறம் அந்த நடத்தின எக்ஸாம்ல அந்த பணியிடங்கள் எண்ணிக்கையை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பிரஸ் மீட்டே தேவைப்படாது. நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எல்லாருக்குமே வந்து பிஎட் படிக்கும் போதே நாங்க ஒரு கனவோட தான் வந்து பிஎட் படிச்சோம். பிஎட் படிச்சா வந்து ஆசிரியர் ஆயிடுவோன்ற கனவோட படிச்சோம். ஆனா வந்து அந்த கனவுகள் வந்து கொஞ்சமா வந்து சிதைஞ்சு வந்துருச்சு. ஏன்னா நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள். எங்களுக்கு அந்த நியமன தேர்வுன்றத ஒண்ணு வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு, நம்மளால கண்டிப்பா இந்த நியமன தேர்வுல நம்ம பாஸ் பண்ணிட்டா அரசு ஆசிரியரா ஆயிடலாம். எல்லாம் வெறி கொண்டு படிச்சாங்க. 25,000 30,000 கோச்சிங் சென்டருக்கு பணத்தை கட்டி கடனை வாங்கி படிச்சாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து கிடைக்கிற நேரத்துல படிச்சாங்க. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் லைஃப், இதை விட்டுட்டா வந்து நம்ம ஒரு அரசு ஆசிரியரா ஆக முடியாது அப்படின்ற ஒரு வெறியில வந்து படிச்சாங்க. நானும் ஒரு கணித ஆசிரியர், நானும் ஒரு வெறி கொண்டு தான் படிச்சேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். ஆனா அந்த பணியிடங்கள் எண்ணிக்கையை வந்து குறைவா சொன்னதுனால நாங்க பாதிக்கப்பட்டு வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.